Hi, hello, vanakkam and welcome to Agnes Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல்ல செமையா டேஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு நண்டு மசாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம தேவையான பொருட்களை வறுத்து அரைச்சுக்க போறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஆனியனை சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு தக்காளியையும் நறுக்கி நம்ம சேர்த்துக்க போறோம். ஆனியன் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போறோம். தக்காளியும் ஆனியனும் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு, அப்புறமா மிளகாய் தூள், நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு, இது வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம், மசாலா தூள் போட்டதுக்கப்புறமா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து வதக்கினதுக்கப்புறமா இது நல்லா ஆற விட்டு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம நண்டு மசாலா செய்ய போகிறோம். கடாய் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுங்க, அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அதை நடுவில் கீறிட்டு அதை வந்து மாதிரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கணும். இப்போ ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கி நல்லா வந்து மசியணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலா கொஞ்சம் வதங்கணும், 2 to 3 மினிட்ஸ் இது நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும். நண்டு வந்து இந்த மசாலாலேயே நல்லா வேகணும், அப்போ தான் நண்டோட டேஸ்ட், அந்த மசாலா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள், நல்லா அந்த தண்ணியிலே வந்து வேகணும். ஸோ அந்த மசாலாலே வந்து நல்லா வேகணும். மசாலா வந்து நல்லா அந்த நண்டோடு சேர்ந்து வெந்து நல்லா சுண்டி வரணும், நல்லா கெட்டி ஆகணும். அது வரைக்கும் இந்த மசாலா நம்ம வந்து வேக விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறி மசாலா வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும். அதான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்ல வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் வந்து இது கெட்டியாகணும், அதாவது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நண்டு மசாலா வந்து ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி குழக்குலலாம் இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் இந்த ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மசாலாவோடு சேர்ந்து நண்டும் வந்து நல்லா அந்த எல்லா மசாலாவும் இந்த நண்டு மேலே ஒட்டிட்டு நல்லா கெட்டியாகிடும். இந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் நண்டு மசாலா தயார். உங்கள் வீட்டிலேயே எல்லாருக்குமே இந்த நண்டு மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.